அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஒவ்வொரு விஷயமும் நாம் நினைத்தது போல் நடப்பதில்லை. அது நிறைய மாற்றங்களோடு நடக்கும், அல்லது சிறு சிறு மாற்றங்களோடு நடக்கும், அல்லது முற்றிலும் மாறுபட்டு நடக்கும். இதையெல்லாம் தாண்டி இறையருள் முழுமையாக இருந்தால் நாம் நினைத்தது போல அது அப்படியே நடக்கும். இதில் நாம் நினைப்பது என்பது சிறிய விதைதாங்க. நடப்பது என்பது செயல். அதாவது மரம், கிளை, பூ, காய், கனி இவை யாவுமே செயல்கள்தான் என்பதாகும். இதில் நாம் நினைக்கும், அதாவது விதைக்கும் விதை மாறாது. ஆனால் மரம், கிளை, பூ, காய், கனி போன்றவைகள் பருவத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். இதற்கு உதாரணமாக குதம்பை சித்தர் அவரின் பாடல் வரி ஒன்று நமக்கு நல்ல விளக்கத்தை அளிக்குதுங்க. காரணம் சித்தென்று காரியம் சத்தென்று ஆரணம் சொல்லுமடி குதம்பாய் ஆரணம் சொல்லுமடி. அதாவது சித்தர் சொல்ல வருவது இதுதாங்க. காரணம் என்கிற விதை இறைவன் விதைத்தது. ஆனால் காரியம் என்கிறது செயல்பாடுகள் எல்லாம் இறைவனின் அருளால் உயிர்களின் செயல்பாடாக நடப்பது என்கிறார் சித்தர். இதை இன்னும் ஆழமாக உற்று நோக்கினால் சித்தர் சொல்ல வரும் விஷயம் புரியும். இப்பொழுது நாம் ஒரு அரிய செயல் செய்து அதில் வெற்றி கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். உடனே இதற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும், எத்தனை எதிர்ப்புகளை சமாளித்தேன் தெரியுமா என்பதையெல்லாம் நினைத்து பார்த்தாலே அப்பப்பா என் குலை நடுங்குகிறது என்று கூறி பெருமூச்சு விடுவோம். அதாவது நம் செயல்பாடுகளை நினைத்து நாம் அப்படி கூறுவோம். ஆனால் இந்த செயலுக்கு மூலமான விதையை பற்றி நாம் யோசிப்பதே கிடையாது. அந்த விதையின் வலிமையால் தான் நம் செயல்பாடுகள் அமைந்தது என்பதை நாம் உணர்வதே இல்லை. இதைத்தான் குதம்பை சித்தர் சுட்டி காட்டுகிறார். உன் விதியின் வலிமையால் உன் வெற்றி அமைந்திருக்குமே அன்றி உன் செயல்பாட்டுகளின் சூட்சுமங்களால் அல்ல என்பதை சுட்டி காட்டுகிறார். இதை இன்னும் ஆழமான விஷயங்களால் பார்க்கலாம். பாரத போரில் அர்ஜுனன் செயல்படுகிறான். அந்த செயலுக்குண்டான விதையை கண்ணபிரான் விதைக்கிறான். அர்ஜுனன் உறவு முறைகளிடம் குருமார்களிடம் போர் செய்ய தயங்கும் போது கண்ணன் சொல்லும் வார்த்தை இதுதான்: அர்ஜுனா, நீ வெறும் செயலுக்குரியவன் மட்டுமே. உன் செயலை ஆக்கப்படுத்தி அதில் உனக்கு வெற்றியும் தோல்வியும் ஏற்பட செய்வது நானே. அப்படி இருக்க நீ செய்யும் வினைகள் யாவும் எம்மையே சாருமன்றி உன்னை ஒருபோதும் சாராது. இதில் நீ வருத்தப்படவோ துக்கப்படவோ ஒன்றுமே இல்லை. எடுவில்லை தொடுக்கணையை என்றார். விதையின் ஆக்கப்பூர்வமான செயல்தான் இங்கே நடக்கிறதே அன்றி நமது செயல் எதுவுமே இல்லை. எல்லாமே அவன் செயல் என்கிற வார்த்தை வெறும் ஒப்புக்காக கூறப்பட்ட வார்த்தையே அல்ல, அர்த்தமுள்ள நிஜம் வாழ்க்கையே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.